ஏழுமலையானோட தரிசனம் கிடைச்சா நம்ம ஏழ்மையெல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம லாசஸ் எல்லாம் நீங்க ப்ராஃபிட் வர்றதுக்கு கரெக்டான ஸ்டாக்ல கரெக்டான டைம்ல கரெக்டான பிரைஸ்ல என்ட்ரி எடுத்த மட்டும் தான் முடியும். அப்படி கரெக்டான ஸ்டாக்ல கரெக்டான டைம்ல கரெக்டான பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கக்கூடிய 7 ஸ்டெப் மெத்தட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங், ட்ரேடிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 ஸ்டெப் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் வால்யூம், மூணாவது மொமெண்டம். இந்த மூணு பேர் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகள் சொல்லுவோம். இந்த மும்மூர்த்திகளை பத்தி ஆல்ரெடி ஒரு டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது 7 ஸ்டெப் மெத்தடாலஜியோட செகண்ட் பார்ட். சோ அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ கன்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். 4th பேட்டர்ன், 5th வாலட்டிலிட்டி, 6th டைம், 7th சென்டிமெண்ட். பேட்டர்னை சிம்பிளா டிஃபைன் பண்றதுனா ஒரு ட்ரேடரோட எமோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த பேட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்னா அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எல்லா பிரைஸ் பேட்டர்ன் கொண்டான பேஸ். அண்ட் இது டிராப் பண்ணக்கூடிய லொகேஷன் அண்ட் டைரக்ஷன் பொறுத்துட்டு பிரைஸ் பேட்டர்ன் நம்ம நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சிலது கப் பேட்டர்ன், அதுக்கப்புறம் சிஐடி பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இன்னும் நிறைய பேட்டர்ன் இருக்குது. பட் இந்த 4 தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன். நீங்க ஒரு ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண கத்துக்கோங்க. இதுதான் பேஸ். நீங்க மட்டும் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகலாம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்க்கலாம். சப்போர்ட் தான் ஒரு பிரைஸ் கொண்டு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். அண்ட் இந்த டிமாண்ட் ஜோன் கீழே பிரைஸ் போகாம பாத்துக்கிறது தான் இந்த சப்போர்ட்டோட மேஜர் ரோல். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இதுதான் ஒரு பிரைஸ் கொண்டு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். அண்ட் இந்த சப்ளை ஜோனுக்கு மேல பிரைஸ் போகாம பாக்குறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட மேஜர் ரோல். இன்னும் சிம்பிளா இந்த கான்செப்ட் நான் லைன் டிராப்பிங் காமிச்சு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல ரெட் இல்லனா கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் இங்க நம்மளுக்கு கலர் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ இந்த கேண்டில் வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணலாம். கேண்டிலோட ஹையர் பிரைஸ்ல லைன் டிராப் பண்ணா அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுவே கேண்டிலோட லோயர் பிரைஸ் லைன் டிராப் பண்ணா அதை நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். தென் ஆஃப்டர் few days to few weeksக்கு ஸ்டாக் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குள்ள ட்ரேடிங் ஆக வச்சுக்கலாம். அப்படினா மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு சப்ளை ஜோன். அட் தி சேம் டைம் கீழ இருக்கிற சப்போர்ட் ஜோன் தான் நமக்கு டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்ம சேனல் பேட்டர்ன் சொல்றோம். சேனல் பேட்டர்ன் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன். தென் எப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த சப்ளை ஜோனான ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சொல்லுவோம். அட் தி சேம் டைம் எப்போ ஒரு பிரைஸோட கேண்டில் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் டவுன் கேண்டில் சொல்லுவோம். தென் ஆஃப்டர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஸ்டாக் ஒரு few daysக்கு மேல போயிட்டு அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் ஆகும். இத நம்ம ரீட்ரேஸ் இல்லனா புல் பேக்னு சொல்லுவோம். தென் இந்த பிரைஸ் பேட்டர்ன் நம்ம சிஐடி பேட்டர்ன் சொல்லுவோம். சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படியே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கேண்டில் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் few days to few weeksக்கு கீழ போயிட்டு அகைன் சேம் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். தென் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். இந்த கேண்டில் நம்ம சிஐடி பேட்டர்ன் சொல்லுவோம். சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படினா சப்போர்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இவ்வளவு தாங்க பிரைஸ் ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ரியல் ட்ரேடிங்ல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, தென் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சார்ட்ல பேக் டெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு நாலேஜ் கேதர் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பிராக்டிஸ், பேக் டெஸ்ட். பேக் டெஸ்ட் மேக்ஸ் எ ட்ரேடர்ஸ் பெர்ஃபெக்ட். இது என்னோட தாரக மந்திரம்.